கைஸ், நான் 29 ருபீஸ் கொடுத்து ரியல் மைண்ட் கிராஃப்ட் இருக்குது. அதில் க்ரியேட்டிவ்னு ஒரு வீடு கட்டியிருக்கேன். நம்ம அதை டூர் காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு வெளியில் இந்த இடத்துல இன்னும் முடிக்கல. இந்த அளவு இங்கே அப்படியே பாதி விட்டு வச்சிருக்கேன் ரூஃப்ட்டு. இங்கே ஒரு குதிரை, இங்கே ஒரு குதிரை. நம்ம வீட்டுக்குள்ளே போனோம்னா 2 பெட்டு, ஃபர்னஸ்ஸு இங்கே 2. நம்ம இன்னும் ஒரு நாய்க்கு ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன். வச்சுருக்கலாம். இதை எடுத்து வச்சு இங்கே வச்சுக்கலாம். அது வந்து வச்சாலும் அது நம்ம வீடியோ பார்த்து சும்மா ஞாபகம் வந்துச்சு கைஸ். சரி, மைண்ட் கிராஃப்ட் ஆரம்பிட்டேன். வீடுல இந்த மாதிரி வீடு கட்டினாங்க. இப்படியே ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அப்புறமேட்டு நானே தான் வீடியோ காட்டினேன். நானே தான் பண்ணேன். எல்லாமே அதை உள்ளே இருக்க தான் அடிச்சு கூட கேட்பாங்க. அப்போ வாய் திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க அன்பான வேண்டுவாங்க. என்னோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி 4 மாதம் ஆச்சுங்க. 5 மாதம் ஆகிற வரைக்கும் வாய் கொஞ்சம் கம்மன் வச்சுட்டு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னாங்க. நான் வாய் வேணா கம்மன் வச்சுக்க, என்ற வயிறு சொல்ல முடியாது கொண்டு பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குங்க. எல்லாரும் கேட்டாங்க. சொன்னபடியே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமெல்லாம் இல்லைங்க. இப்படி இல்லைன்னா எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மசாஜ் நிறைய பேர் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன். நம்மளோட வேலைக்கு ஏற்றாப்புல தாங்க வெயில் சூப்பு பண்ணிக்குது. தேங்காய் எண்ணெய் வேறு வீட்டுக்கு முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் உடச்சி வச்சுருந்தேங்க. 2 நாளைக்கு முன்னாடி உடச்சிருந்தா நல்லாவே காஞ்சிருச்சுங்க. சரி தோண்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னாங்க பஸ் ஓட்டிட்டு இருந்தோம். நம்ம தோட்டத்தில் லேண்டர் கையில் குத்திடுங்க. சரி முதல்ல தேங்காய் எண்ணெய் வச்சுன்னா அடுத்து லேண்டர் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அடிச்சு கூட கேட்பாங்க. அப்போ வாய் ஒரு வருஷத்துக்கு நொப்பமாக போகிறோம்னா 2 நாள் சிரமப்பட்டுட்டாங்க. அவங்க பிறந்ததையும் குழந்தைகளுக்கு சக்கரை தண்ணி ஊற்றுவாங்க. எங்களுக்கு மாதிரி புளி ஊற்றிட்டாங்களாட்டாச்சுன்னா எங்களுக்கு புளி குழம்பு புளி ரசம் அப்படின்ட்டு சாப்பிட்டாங்க. சோறு மிளக மாட்டேங்குது, ஒன்று மிளக மாட்டேங்குது. சரி ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிற நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி எடுத்துருந்தாங்க. சரின்ட்டு ஒரு மணி வாங்கிட்டு போயிட்டு 10 கிலோ புளி தான் ஒரு மணி சொல்லுவாங்க. 10 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. சாயங்காலம் உட்காந்து யாரும் உட்காந்துட்டாங்க. ஸ்டார்கேஸ் வச்சிடலாம். வீட்டுக்கு வெளியில் இன்டீரியர் கொடுத்துட்டு நம்ம செய்யற வேலைக்கு ஒரு அசிஸ்டன்ட் போட்டோம்னா நல்லா தான் போட்டாச்சுங்க. 5 வருஷம் கொண்டு வந்து வீட்டில் இந்த வேலையை முடிச்சாச்சு. இந்த 10 கிலோ புளி 2ஆவது வேலை வாங்குறீங்க. பொழுதுக்கு உட்காந்துட்டு இந்த கொட்டையை எடுத்து போட்டு நீ அதுக்கு மேலே இருக்கிற அந்த பூச்சி இதெல்லாம் எடுத்து போட்டு உப்பு போட்டு வைக்கிட்டு போட்டு அமுக்கி வச்சு வேலை முடிச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு சரி 21 வருஷமா ஒரு ரூபா தான். பிள்ளைங்களை 5 பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த பாடுபட்ட வீடு விடா தண்ணி விட்டுறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு ரூபா அந்த பிள்ளைங்க அதனால தான் நான் ஒரு ரூபாய்க்கு வைக்கிறேன். நீ தானே நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் காலையில் 5 மணிக்கு போய் மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கிட்டு வந்து ஊற போட்டுட்டு ஒரு ஆஃபீஸ் போய் கூட்டிகிட்டு வந்து அது பிறகு ஆட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டு 8 மணி ஆகிடும். அப்படியே ஓடுது வண்டி. நானாக இருக்கிறதே விட்டுவா போட்டு இதோடு இருக்குது. 21 வருஷமும் ஒரு ரூபா தான். பிள்ளைங்களை 5 பிள்ளைங்களை வச்சு அந்த ஜாம்பிஸ் மாதிரியும் சேர்க்காத வீட்டிலே அரைச்ச கறி குழம்பு மசாலா. இது நீங்கள் சிக்கன் குழம்பு
மம்மி என்கிட்ட தான்டா கேட்டுச்சு. நம்ம அங்கே கீழே நாய் குலைக்குது சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னா நாய்க்கு வந்து குலைக்குது. நாய்க்கு என்ன மழை பண்ணுறது சவுண்டு நாய்க்கு பக்கத்தில் நம்ம கீழே வச்சுருக்கோம் நாயை. அது மேலே இருக்கும்போது கீழே சொல்லி பயந்து சவுண்டு வரும். பிடிச்சி வரேன். இதெல்லாம் எனக்கு கட்டவே இல்லை. நானே ஒரு கற்பனை பண்ணி கட்டினேன். அந்த வீடியோ வேணும் காமிக்கிறான். கற்பனை இருந்தது. சரி பாய் கைஸ். சரி பாய் கைஸ் ப்ரோ பாய். பாய் கைஸ் பாய்.